வணக்கம் மக்களே. நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமான் என்ன சொல்கிறேன்னா, விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் வந்து எனக்கு ஆமக்கறி கொடுத்தாரு, ஆமக்கறியை வத்தல் போட்டு கொடுத்தாரு, எங்கள் எல்லாருக்கும் ஒரு 10 கிலோலேருந்து ஒரு 20-25 கிலோ எல்லாருக்கும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இந்த வீடியோ வந்து ரொம்ப மீம் மெட்டீரியலாக போச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த நிலையில் இலங்கையிலேருந்து வந்த எம்பி, இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து சட்டப்பேரவையில் வந்து தலைமைச் செயலகம் முன்பு ஒரு பேட்டியை கொடுத்தார். என்ன அப்படின்னா, சீமான் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை, சந்தித்தாலும் இந்த மாதிரி ஆமக்கறி கொடுத்துருப்பாரு, அதுவும் 50 கிலோ 20 கிலோ வத்தல் போட்டு கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லுறதுலாம் பெரிய ரீல் சுற்றுற வேலை, ஒரு உடான்ஸ் வேலை. அப்படி கொடுத்துட்டோன்னா விடுதலை புலிகள் வந்து ஆமை தான் பிடிச்சிட்டு இருந்திருக்கணும், கடற்கரை ஓரமாக கடலாக ஒவ்வொரு பீச் ஓரமாக ஆமை தான் பிடிச்சிட்டு இருக்கணும். அவங்க வந்து சிங்கள இராணுவத்தை கூட சண்டை போட முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 20 கிலோ 25 கிலோ வந்து ஆமைக்கறியை வத்தல் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா, இலங்கையில் இருக்க ஆமையை மொத்தமாகவே பிடிச்சா தான் உண்டு. கிட்டத்தட்ட 4000-5000 ஆமையை பிடிக்கணும், ஆமை இனமே அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சீமானை ஒரு நக்கல் நையாண்டியாக பேசியிருக்கார். பொதுவாக சீமானுடைய பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கும், ரொம்ப உணர்ச்சி தகுந்த, ரொம்ப ஆவேசமாக கத்தி பேசுவார். பட் கத்தி பேசினாலும் அவரை மக்கள் ஆதரிக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது வேணும். அதாவது நம்ம பிளண்டராக அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல சில கட்சிகளை, அந்த பிளண்டராக அடிப்பார், ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பார். அது அரசியலில் யாரும் ரசிக்க மாட்டாங்க, ரொம்ப மோசமாக பேசுவார். ஒரு சண்டையில் நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஒரு நபரை டேய் வாடா அந்த மாதிரி ஒரு ஆவேசமாக மேடையில் பேசுவார். அது வந்து அரசியலுக்கு செட் ஆகுது. அதனால தான் மக்கள் அவர்களை வந்து ஒதுக்கி தள்ளுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களுடைய கருத்துக்கள் வேறவாக இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அர்ஜுனன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் சொன்னது முற்றிலும் பொய். அவர் நக்குவதற்கு வேண்டுமானா பிரபாகரன் அவர்கள் கொஞ்சோண்டு ஆமக்கறியை கொடுத்துக்கலாமே தவிர 20 கிலோ வத்தல் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சமூகத்தில் வடிகட்டிய பொய் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கார். ஸோ என்ன பேசினார் இலங்கை எம்பி அர்ச்சுனா ராமநாதன், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆமைக்கறி சம்பந்தமா சொன்னீங்க, 300 கிலோ கொடுத்தாங்க அப்படின்னு. ஆமா, ஒரு ஆமையோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? சாதாரணமாக ஒரு ஆமையை நாங்கள் எலும்பு எல்லாத்தையும் கலட்டி அதனுடைய ரச்சியை எடுத்தால் குறைஞ்சது ஒரு 300 கிராம் தான் வரும். ஸோ இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையை இப்போ எங்களுடைய விடுதலை போராளிகள் போராட்டத்தை நிப்பாட்டி போட்டு சீமானுக்காக ஆமை பிடித்திருக்கணும் ஒரு 6 மாதம். அப்படி பிடித்திருந்தால் தான் அந்த அவ்வளவு வத்தலும் வந்திருக்கும். அது பிறகு சீமானுக்கே நான் 50 கிலோ வத்தல் கொடுப்பதாக இருந்திருந்தால் வந்தவர்களுக்கெல்லாம் ஆளாளுக்கு 55-60 கிலோ கொடுத்துருக்கணும். ஆகவே நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை சுற்றி ஆமையே இருக்கக்கூடாது. இப்போ ஆமை யாழ்ப்பாணத்தில் ஆமை இல்லாதான் இவர் சொன்னது உண்மையாக இருக்கணும். மேபி இவருக்கு ஒரு சொட்டு சொல்லுவார்கள், இந்த சாப்பிட்ட கோப்பையில் நக்குவதண்டு, அப்படி ஒரு சொட்டு ஆமை ரச்சியை கொடுத்துருக்கலாம். அதுக்காக 50 கிலோ வத்தல் தந்திருக்கிறேன் எல்லாம் அது வந்து யாழ்ப்பாண மக்கள் சிரிக்கிறார்கள். அப்போ அவ்வளவு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர். பட் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, மக்கள் கொடுக்கல. கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசுவராக இருந்தால் மட்டும் போதாது, உணர்ச்சி பிழம்பாக மக்கள் மத்தியில் பேசுவராக மட்டும் இருந்தால் போதாது. கலை யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து அவர் ரொம்ப தூர விலகி நிற்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு கட்சி அப்படிங்கிறது குறைந்தபட்ச வெற்றியை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், அந்த கட்சியுடைய தொண்டர்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த கட்சி வந்து வளர்ச்சி பெறும். மேலும் எதிர்கட்சிகளை வந்து எதிரி கட்சிகளாக பாதிக்கக்கூடாது, நாகரிகமான முறையில் விமர்சிக்கணும். அவர் கட்சியுடைய தொய்வுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொய்வுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான். சாட்டை துரைமுருகனுடைய விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள், அதுவும் குறிப்பாக விஜயை பற்றி அந்த தேர்தல் காலங்களில் அந்த வாக்கு அளிக்கக்கூடிய நாட்களில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப மோசமாக பேசியிருந்தேன், ரொம்ப மோசம். நம்மளே அதை பற்றி ஒரு மிகப்பெரிய பதிவு போட்டிருந்தோம், பல்வேறு கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன். ஸோ சாட்டை துரைமுருகனுடைய நோய் அப்படி சீமானுக்கு ஒட்டிக்கிடுச்சு. மேடையில் வந்து சண்டை போடுற லெவலுக்கு பேசுகிறாரு. வாடா வந்து பார்த்துவோண்டா அப்படின்னு பேசுவாங்கல்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி தான் பேசுகிறார். ஸோ அதெல்லாம் வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க இந்த காலங்களில். தன்மையாகவும் பன்மையாகவும் பேசணும்.
அப்படி பேசுனீங்கன்னா தான் மக்கள் ரசிப்பாங்க, இல்லை அப்படின்னா ரசிக்க மாட்டார்கள். வாய்க்கு வந்ததை சீமான் பேசுகிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம், செஞ்சிடலாம். அதாவது எக்ஸல் சீட்டில் ஒரு பிடிஎஃப்பில் உங்களுக்கு வந்து படம் போட்டு எல்லாத்தையும் காமிச்சிடலாம். நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கல். நான் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட்டில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் டீமில் இருந்திருக்கேன். ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தையே ஒரு நிறுவனத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஒரு மாநிலத்தில், ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் அதை செயல்படுத்துவதுங்கிறது மிகப்பெரிய சிக்கல். அதுக்கு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேணும், அதில் மிகப்பெரிய அளவில் முதலீடு பண்ணணும், வைக்கணும், அதை வந்து ஃபீஸிபிலிட்டி கொண்டு வரணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மாநில அரசுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அதுக்குள்ளே தான் அவங்க வந்து ப்ளே பண்ண முடியும். அதுக்கு மேலெலாம் ப்ளே பண்ண முடியாது. ஒரு மத்திய அரசை போல் ஒரு மாநில அரசால் செயல்பட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஃப்ரீடம் இருக்குது, பல்வேறு நாடுகளை தொடர்பு கொள்ளலாம். ஒரு மாநில அரசால் செய்ய முடியாது. டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும், நிறைய பணம் வேணும். ஸோ மேடையில் அவர் இளைஞர்களுடைய உணர்ச்சியை தூண்டுற விதமாகவும் அவருடைய நம்பிக்கையை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆவேசமாக பேசுகிறாரே தவிர அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறத முன்னெடுப்பு வைக்கிறார். தமிழ் தேசியத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி அவர் பேசிய விதம் தான், அதாவது நான் AK-47 வைத்து சுட்டேன், AK-74 வைத்து சுட்டேன், இந்த தோட்டா அரிசி மாதிரி இருக்கும், இந்த தோட்டா சுட்டு போகிறதே தெரியாது, ஆனால் இவ்வளோ இடத்துல காயத்தை ஏற்படுத்தி அப்படி உடம்பை பிச்சிரும், ரஷ்யாவில் இருக்குது, இந்தியாவிலே நான் தான் அதை, உலகத்திலே நான் தான் அதை பயிற்சி பெற்றிருக்கேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், மான்கறி சாப்பிட்டேன்லாம் சொன்னார். பட் அதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். கடுமையான சூழ்நிலை இருந்த நேரத்துல தான் இவர் அங்க போயிருந்தாரு. அப்ப இவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதால இவரே கூட சில இடங்கள்ல தங்க முடியாது அப்படின்லாம் மறுத்திருக்கிறாரு. அப்ப இவரோட இருந்த டீம் வந்து அவங்க இருந்த இடம் வேற, அவர் இருந்த இடம் வேற. ஒரு மரியாதை நிமித்தமா வந்தவங்களை சந்திக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சித்தப்பா வந்து இவர் நான் கேள்விப்பட்டதின்படி 8 to 10 நிமிடத்திற்கு மேல இவரை சந்திக்கவே இல்லை. அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி சித்தியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வர்ற எல்லாரையுமே சித்தி சந்திக்கவும் மாட்டாங்க. இவர் சொன்ன கதை, அதாவது இவர் விட்ட கதை எல்லாமே போய், அதாவது இட்லிக்குள்ள கறி வைக்கிறது, இதெல்லாம் நாங்க அப்படி எல்லாம் செய்யறதே இல்லை. அதே மாதிரி இப்ப சித்தப்பா வந்து ஆமக்கறி அதெல்லாம் அவர் சாப்பிடுற அந்த மாதிரியான அதெல்லாம் அங்க நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. இவர் அந்த உணவை சாப்பிட்டு வாய்ப்பு இருக்கு, ஆனா சித்தப்பா கூட இவர் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பே அங்க நடந்திருக்காது. ஏன்னா அவர் அந்த நேரத்துல வந்து இவரை உட்கார வச்சு பரிமாறி இவர் என்னென்ன இவருக்கு பிடிக்கும்னு லிஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இவர் அங்க வந்து விருந்துக்கு அழைச்சு போக இல்லை இவர். பட் அதெல்லாம் பொது வெளியில் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது நம்ம சில விஷயங்களை வந்து பேசுவோம், பொது வெளியில் சில விஷயங்களை பகிரக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். சோசியல் மீடியாவில் நகைப்புக்குள்ளாயிரம், அதை வந்து தவிர்க்கணும். அதுதான் வந்து ஒரு பண்பட்ட தலைமை. இவர் வந்து பேசிட்டார், இன்றைக்கி அது மீன் மெட்டீரியல் ஆச்சு, இன்றைக்கி வாரம் போகிறவங்களாம் அதை சொல்லி போடுறோம். வரவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு நபராக இன்றைக்கி வந்து இலங்கை MP அர்ஜுன ராமநாதன் பேசுகிறார். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த அளவுக்கு அவர் அந்த ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பொது வெளியில் பேசுவதை குறைத்திருக்கணும், இல்லதை தவிர்த்திருக்கணும், அதாவது முக்கியமாக தவிர்த்திருக்கணும். ஸோ அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கி அவர் வந்து சோசியல் மீடியாவில் அவருடைய பேச்சு சிரிப்பாக சிரிக்குது. ஸோ வரக்கூடிய காலங்களில் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை 90% வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். மீண்டும் அந்த பழைய ஒரு 10%, 8% வாக்குகளை வந்து நாம் தமிழர் பெருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோடைய கட்சி ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சி பெற்று வருது. ஸோ என்னை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய பேச்சை வந்து கொஞ்சம் குறைத்து கொள்ளணும். தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. எது மக்கள் ரசிப்பார்களோ, எதை மக்கள் விரும்புவார்களோ அப்படிங்கிறத பேசணும். மேலும் நான் அவர்கிட்ட என்னுடைய பர்சனல், எனக்கு அவரை பிடிக்கக்கூடாதுன்னு நல்ல பேசக்கூடிய மனிதர் தான். ரொம்ப கத்தி பேசுகிறார் மைக்கில், அந்த அளவுக்கு கத்தி பேசணுங்கிறது அவசியம் இல்லை. அது அவருடைய உடல்நலத்தையே பாதிக்கும். நாளைக்கு தொண்டையில் சில பிரச்சனைகள் வரும், உடலில் சில பிரச்சனைகள் வரும். ரொம்ப ஆவேசமாக பேசுகிறத சொல்கிறேன். ஸோ அவருடைய உடல் நலத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இவரை போன்ற தலைவர்கள் நமக்கு தேவை. நல்ல கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறார். இவரை போன்ற தலைவர்கள் நமக்கு தேவை தான், காலத்தின் கட்டாயம் தான். பட் இந்த அளவுக்கு ஆவேசமாக பேசணுமா அப்படிங்கிறத நான் கேட்குறேன். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வந்து கொஞ்சம், ஏன்னா நல்ல தரம் வாய்ந்த ஸ்பீக்கர்கள்லாம் இருக்குது, தரம் வாய்ந்த மைக்குகள் எல்லாம் உபயோகிக்கிறாங்க. ஸோ அதிலே சவுண்டை வந்து கூட்டிக்கும்.
ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய டெக்னாலஜி இருக்கும்போது எந்த அளவுக்கு அண்ணன் தன்னை உடலை வருத்தி கொண்டு தொண்டையை வருத்தி கொண்டு பேசணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ என்னை பொறுத்தவரை சீமானுடைய ஆமைக்கறி மான்கறி வந்து ஒரு மீம் மெட்டீரியலாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.